வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மினி விளாக் தாங்க. ஏன்னா ஒன் டே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அன்றைக்கி தான் அம்மா ஊர்லேருந்து வந்தாங்க. 4 மாதம் அம்மா வீட்டுக்கு வரவே இல்லை. ஏன்னா தம்பிக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து கொஞ்சம் பிஸியாகவே ஆகிட்டாங்க பார்த்துங்க. சரி வத்தல் பொடி அரைக்கலாம் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா பொடி அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அம்மாவுக்கு தான் அதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் சொல்லிட்டு அம்மா வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அம்மாவும் வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் தேவையான மசால் பொடிக்கெலாம் வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த மசால் பொடி. வத்தல், மல்லி, அதே மாதிரி நம்ம பெருங்காயம், மஞ்சள் நிறையா வாங்கி தான் நாங்கள் அரைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது பூரா மசால் பொடிக்கு தேவையான பொருள் தான். அதைத்தான் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தாங்க. நான் என்னென்ன வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்தாங்க. எப்போயுமே அம்மா வறுத்து கொடுப்பாங்க, நான் அரைச்சிருவேன். ஒரு சில நேரம் வராட்டா நானே அரைச்சிருவேன் பார்த்துக்கோங்க. சரி இருக்கட்டும், அம்மா வந்த பிறகு நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அம்மா வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தேன். என் வீட்டுக்காரருக்கு எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா வந்து சரி என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதை நான் நாளைக்கு கை பார்த்து ரெடி பண்ணி தாரேன் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணோம். அதில் மல்லி இப்போ நான் 2 கிலோவுக்கு மசால் பொடி அரைக்கணும்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். எப்போவுமே வந்து நான் மசால் பொடி எப்படி அரைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தல் தனியாக, மல்லி தனியாக அப்படி அரைப்பேன். சில பேர் என்ன செய்வாங்க 2மே ஒட்டுக்கு அரைப்பாங்க. வத்த பொடியும் மசால் பொடியும் சேர்த்தே அரைச்சி வச்சுக்கிடுவாங்க. அப்படி நான் அரைக்க மாட்டேன். தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருவேன் பார்த்துக்கங்க. எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே வரும். நான் மட்டன் பொடி, சிக்கன் பொடி எதுவுமே வாங்க மாட்டேன். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் அரைக்கிற மசால் பொடி தான் நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் பார்த்துக்கோங்க. நாங்கள் கடையில் எந்த பொருளுமே வாங்க மாட்டோம் மசால் பொடிலாம். சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சீரகம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி. இங்கே பாருங்களேன், என் பொண்ணுங்களும் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டாளுங்க. அவளுகளும் கூட மாட அதை எடுத்து வைக்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரே ஹாப்பிங்க. ஏன்னா எங்கள் அம்மா எங்கள் கூடயே இருப்பாங்க. இப்போ வரவே இல்லை. ஏன்னா என் தம்பி ஒய்ஃபு கன்சீவ் ஆனதுலேருந்து அம்மா இங்கே வரவே இல்லை. சஷ்டி வரதுக்கு கூட அம்மா வரவே இல்லை. எப்போயுமே அம்மா சஷ்டி வரதுக்கு என் கூட தான் இருப்பாங்க. இந்த வட்டம் எங்கள் அம்மா வரவே முடியல. சரி நானும் சேர்ந்து எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கூட மாட எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. எல்லாமே பொருளெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி வருவாங்கன்னு வெயிட் பண்ணேன். 4 மாதம் கழிச்சு இப்போ தான் அம்மா வந்திருக்காங்க. நம்ம சும்மா விடுவோமா? அவங்களுக்கு வேலை கொடுக்குறது தான் நம்மளோட வேலையேவும். ஏன்னா சரிம்மா எல்லாமே ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி நாங்களும் அம்மாவுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டாலே சரி அம்மா வந்து சும்மா உட்காரவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலை முடிஞ்ச வேலைனாலும் சரி எல்லா வேலையும் அம்மா மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நல்ல வேலை பார்ப்பாங்க எங்கள் அம்மாவை பொறுத்தளவுக்கு. அதனால் மசால் பொடிக்கும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு. அம்மாவும் வந்துட்டாங்க. சரி அவங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துடணும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது எல்லாம். என் மகளை பாருங்களேன், எடுத்து நான் சொன்னால் என் மகள் எதுவுமே செய்ய மாட்டான். ஆனால் எங்கள் அம்மா சொன்னால் எல்லா வேலையும் செய்வா பார்த்துக்குங்க. எப்படி எடுத்து வச்சுட்ருக்கா பார்த்தீங்களா எல்லாத்தையுமே. சின்னவ ஓடி ஓடி எடுத்து கொடுத்துட்ருக்கா. அடுத்து ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு அவளுக்கு வந்து பலூன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை ஊதி கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து பலூன் ஊதுறதுக்காக இதெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க 2 பேருமே பார்த்துக்கோங்க. பாருங்கள் 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் அவங்க தான் எடுத்து உள்ளே வச்சாங்க பார்த்துக்கோங்க. என் இலைவில் பாருங்களேன் அப்படி சண்டை போட்டு உள்ளே எடுத்து வச்சிட்ருக்கா. எங்கள் அம்மாவுக்கு சரியான வேலைங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க எங்கள் அம்மாவேவும். ஏன்னா வந்ததுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏதாவது நீட் பண்ண வைக்க இந்த வேலை பார்க்க இந்த வேலை பார்க்கன்னு சொல்லிட்டு சரி சத்த உட்காரலான்னு பார்த்தா மசால் பொடிக்கு ரெடி பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்து அதையும் ரெடி பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க. என் பொண்ணுங்களை பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு 2 பேருமே. இவ தான் மூத்தவ, பேர் முவந்திகா. புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். 2வது பேர் அவந்திகா. சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு பலூன் ஊதி கொடுக்கணுமா, அதனால் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மாவை சும்மா உட்காரவே விடலைங்க. அடுத்து பலூன் ஊதித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஊதி கொடுத்தாங்க. இலைவில் பாருங்களேன், அவளும் ஒரு பலூன் எடுத்து ஊதி பார்த்தா ஊத முடியல. ஏன்னா எங்கள் அம்மா தான் பிறந்ததுலேருந்து மூத்தவ பிறந்ததுலேருந்து அம்மா தான் என் கூட இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளையவளுக்கும் அப்படி தான். அந்த உறவுங்கிறது வந்து அவங்க பாட்டி தாத்தா வந்தாலே பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க தெரியுமா? அது மாதிரி தான் என் பொண்ணுங்களும் எப்படா பாட்டி வருவாங்க பாட்டி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்தோடனே அவங்களுக்கு ஒரே ஹாப்பி. எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. என்னெல்லாம் அடி வெளுத்துருவாங்க சேட்டை பண்ணால். ஆனால் என் பாப்பாட்ட வந்து எங்கள் அம்மா குழந்த மாதிரி விளாடுறது வைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க.
நான் அடித்தா கூட சொல்லுவாங்க, "ஏன் பாப்பா இப்படி அடிக்கிற?" அப்படின்னு சத்தம் போடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா எங்களை அப்படி அடிச்சிருக்காங்க. சேட்டை பண்ணக்கூடாது, எங்கள் அம்மா போடுறது கரெக்டாக இருக்கணும். என்னையும் சரி என் தம்பியும் சரி, நான் கல்யாணத்து வரைக்கும் எங்கள் அம்மாட்ட அடி வாங்கியிருக்கேன் ஏதாவது தப்பு பண்ணேன்னா. அந்த அளவுக்கு எங்கள் அம்மா வந்து ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஒரு கூர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எங்கள் அம்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக நடக்கும் எங்கள் அம்மாக்கெலாம். இங்கே பாருங்களேன், எங்கள் அம்மாவுக்கு பாப்பா என்ன சொன்னாலும் எங்கள் அம்மா செய்வாங்க. டயர்டாக இருக்குன்னே சொல்லவே மாட்டாங்க. இப்போ கால் வலிக்குன்னு படுத்திருந்தா கூட இப்போ என் பாப்பா வந்து எம்மா ஆச்சி அப்படின்னு கூப்பிட்டா போதும், உடனே எந்திரிச்சு அந்த வேலையை பார்த்துருவாங்க. அவளுக்குன்னு தேவையானதை செஞ்சு கொடுத்துருவாங்க பார்த்துங்க. என் பாப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க எங்கள் அம்மா. ஏன்னா அவங்களுக்கு அது டயர்டாக இருக்கும், இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க கூப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க பார்த்துங்க. காலைல குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ட்ரெஸ் பண்ணி விடுறதா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அவங்க தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. அதனால் என் 2 பொண்ணுங்களுக்கு ஒரே ஹாப்பி, நம்ம ஆச்சி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலூன் மெனக்கிட்டு வாங்கிட்டு சொல்லி ஆச்சை ஊதி சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் எங்கள் அம்மா கால் வலிக்கும் பாப்பா அப்படின்னுக்கிட்டு இருந்தாங்க. இதை படுப்போன்னு இருந்தாங்க, அதுக்குள்ளேயும் இவளுக்கு பலூன் வேணும் அது வேணும்னு ஊத ஆரம்பிச்சிட்டாளுங்க. வீட்டில் ஒரு உறவு இருக்கிறதே ரொம்ப ஹாப்பி தாங்க. அதுவும் பெரியவங்கள்லாம் நம்ம கூட இருந்தாங்கன்னா அதுதான் ரொம்ப நம்மளுக்கு ஒரு பலன். பாருங்களேன், என் பாப்பாங்க 2 பேத்துக்கும் சரிட்டு மறுநாள் என்ன பண்ணாங்கன்னா, உடனே அம்மா நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தலை பூரா ஆய ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம மசால் பொடி அரைக்கிறதுக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அது மாதிரி ஆஞ்சி இந்த காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு வெயிலில் காய வச்சு தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். வண்டு கிண்டு விழுகாத அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. அதில் அம்மா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க. சரி நானும் அம்மாவும் சேர்ந்து, ஏன்னா நான் ஒரு 3 கிலோவுக்கு மேலே வாங்கியிருந்தேன். அதனால் வத்தல் ரொம்ப இருந்துச்சா, சரி நானும் அம்மாவும் அது கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கையெல்லாம் காந்த ஆரம்பிச்சிட்டு எனக்கு. எங்கள் அம்மாவோட ஆய வேணாம் பாப்பா அப்படி தான் சொன்னிச்சு. அம்மா பாருங்களேன் துரத்துலேயே வந்துடுச்சு. நான் பரவாயில்லம்மா நான் ஆயிரேன்னு சொல்லிட்டு நானும் சேர்ந்து ஆயிரஞ்சேன் பார்த்துங்க. அதை போய் என்ன செஞ்சோன்னா வெயிலில் நல்லா காய வச்சோம். இதுக்கப்புறம் அம்மா காலையிலே துணியை கிணி அலசி எனக்கு வெயில் அடிக்கல, அதனால் காயாங்கனை போட்டிருந்தாங்க. வத்தலை எல்லாம் நல்லா காய போட்டிருந்தோம். இப்படி மசால் பொடி அரைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு வெயிலில் காய வச்சுட்டு கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எங்கள் அம்மா ரொம்ப டயர்டாகிட்டாங்க. சரின்னு அப்படியே உட்காந்துட்டாங்க பார்த்துங்க. என் பாப்பாவுக்கு பிஸ்கட் எடுத்து கொடுத்துட்டு கால் வலிக்குன்னு சொல்லிட்டு காலை நீட்டி அப்படியே உட்காந்துட்டாங்க பார்த்துங்க. என் வீட்டுக்கார் கடை கிளம்பிட்டார். சரி உடனே எழுந்திரிச்சி காஞ்சிருச்சு 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேகமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலையிலேருந்து குளிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை எங்கள் அம்மா. எங்கள் அம்மா எப்பவுமே குளிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அன்னைக்கின்ட்டு வேலை அதிகமாக இருந்துட்டு குளிக்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை. சரி இதை ரெடி பண்ணி கொடுத்துருவோன்னு அதே வேலையாக தான் இருந்தாங்க. துணி அலசி போடுறது, கால் மீதி அங்கன இருந்துச்சு அதெல்லாம் துவைச்சி போட்டிருந்தாங்க. சரின்னு வத்தலை பூரா அள்ளி கொடுத்தாங்க என்கிட்ட. சரின்னு எனக்கு அள்ளி கொடுத்தாங்க பார்த்துங்க. அள்ளி வச்சுட்டு நம்ம அரைக்க போகணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா மசால் பொடி துப்புற இல்லை காலி ஆயிடுச்சு குழம்புக்கு. சரி நம்ம ரெடி பண்ணிடணுங்கிறதுக்காகவே அம்மா அன்றைக்கி ஃபுல் டேயும் இந்த ஊருக்கு தான் அதிகமாக பார்த்தாங்க. வத்தலை காயப்போட, மல்லியை படைக்க, அது அல்ல அந்த மாதிரி வேலை தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்களா, அதுக்கே சரியாயிடுச்சு. இப்படி நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம வத்தல் கொண்டு போய் அரைச்சோம் அப்படின்னா நல்லா அரைப்படும் பார்த்துங்க. நம்ம வந்து வறுத்தும் கொண்டு போகலாம். சில பேர் வந்தாங்க என்ன சொன்னாங்க, வத்தலை லேசாக எண்ணெய் ஊற்றாம வறுப்பாங்க வடைச்சட்டியில். ஆனால் ரைஸ் மில்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி கொண்டு வராதீங்க, அரைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வெயிலில் நம்ம காய வச்சுட்டா நல்லா மொறுன்னு வந்துடும் பார்த்துக்குங்க. நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும் வத்தலோட தன்மை. அதனால் அம்மா எப்போவுமே இந்த மாதிரி காய வச்சுருவாங்க. நல்லா வெயில் அடிக்கல நல்லா காய வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மசால் பொடி அரைக்க கொஞ்சம் தோதாக இருக்கும் பார்த்துங்க. இங்கிட்டு என் பாப்பா பருப்பு எடுத்து கொட்ட ஆரம்பிச்சிட்டா பாருங்கள். இலையை ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பாள். வத்தலில் காம்பை நம்ம ஆஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எடையும் ஒரு 3 கிலோ நம்ம வாங்கினோம் வச்சுக்கோங்களேன், கிடைக்கிறது எவ்வளோ கிடைக்கும், 2.25 அந்த மாதிரி தான் வத்தல் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சண்டு அந்த மாதிரி வத்தல்லாம் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி வத்தல் அரைச்சி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அம்மா இருக்கிற தூசியெல்லாம் பெடச்சி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவரில் அள்ளிட்டாங்க சுத்தமாக. நான் அரைக்க போக வேண்டியதான். எங்களை தான் அரைக்க போய்ட்டு சொன்னாங்க. நானும் என் வீட்டுக்காரும் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு.
சரின்ட்டு எங்கள் அம்மா குளிச்சு சொன்னேன். குளிச்சுட்டாங்க. குளிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா, ஏம்மா எனக்கு மாங்காய் ஊறுகாய் போட்டு தாங்கன்னு. உடனே அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சரி மாங்காய்லாம் கட் பண்ணி ஒரு சின்ன வடைச்சட்டியை வச்சு அதில் என்ன பண்ணிட்டாங்க, எண்ணெய் காஞ்சோடனே சட்டி காஞ்சோடனே எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும் அப்படின்னு சொல்லி அம்மா க்யூக்காக எல்லா வேலையும் பார்ப்பாங்க பார்த்துங்க. ஃபாஸ்ட்டாகவும் செய்வாங்க எல்லா வேலையுமே. சரின்ட்டு மாங்காய் ஊறுகாய் கேட்டேன். குளிச்சு முடிச்ச உடனே அவங்க சாப்பிடவே இல்லையா, சரி மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்மா வேகமாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துங்க. சரிட்டு வெந்தயம் போடணும். மாங்காய் ஊறுகாய்க்கு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை போட்டால் சூப்பராக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் வந்து நம்ம சீக்கிரமே போட்டுடலாம். நினச்ச நேரம் போடுறது தான் நம்ம மாங்காய் ஊறுகாயும். அதுக்கு வெந்தயமும், கடுகு, கருவேப்பிலை போட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காவை அதில் போட்டால் போதும். அம்மாவோட சமையல் வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். அம்மா சூப்பராக சமைப்பாங்க. அது அம்மா இருக்கையில் அம்மாவோட வீடியோ தான் அதிகமாக போட்டுகிட்டே இருப்பேன். அம்மா இப்போ ஊருக்கு போயிட்டாங்க. இவ்வளோ நாள் அம்மா என் கூட இருந்தாங்க. தம்பி கல்யாணம் ஆகும் அங்கே போயிட்டாங்களா, என்னால் வீடியோ போடவே முடியல அம்மா வச்சு. சரின்ட்டு மாங்காய் ஊறுகாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இதில் என்ன செய்யலாம், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வத்தப்பொடி கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. மண்டாலம் போடலாம், இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை இருந்தால் அது போடலாம். இனிப்புக்காக நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா சரி கொஞ்சோன்னு போடுன்னு பார்த்தா அது சட்டி நிறையா இருக்குது, வடை சட்டி நிறையா. சரி மாங்காய் ஊறுகாய் அதுக்குள்ளேயும் போட்டுடலான்னு சொல்லிட்டு மாங்காய் ஊறுகாய் எப்படியும் ஒரு வாரத்துக்கு வருங்க எங்களுக்கு. நானும் என் வீட்டுக்கார் மட்டும் இருந்தனால எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே வரும். இந்த மாங்காய் ஊறுகாய் விரும்பி சாப்பிட்றேன் நான் மட்டும்தான். யாரெல்லாம் மாங்காய் ஊறுகாய் விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் பிடிக்குமான்னு சொல்லி சொல்லுங்கள். சரியா? நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சோன்னு வத்தப்பொடியை போட்டு மாங்காய் ஊறுகாய் யாருக்கும் தெரியலன்னா இதை பார்த்துக்கோங்க. ஈஸியாக பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் சாம்பாரை வச்சுட்டே மாங்காய் ஊறுகாய் போட்டுடலாம். வத்தப்பொடி தேவையான அளவு. எங்கள் அம்மா நாங்கள் கொஞ்சம் உரப்ப சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே வத்தப்பொடி போடுறாங்க. எப்பயுமே பொடியெல்லாம் வீட்லேயே அரைச்சி பயன்படுத்துங்க, அதான் ரொம்ப நல்லது, நல்லாவும் இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னு சொல்லி நல்லெண்ணெய் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். எப்போயுமே ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் ஊறுகாய் சூப்பரான முறையில் அம்மா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா மல்லியெல்லாம் ரெடி பண்ணி வறுத்தெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த வீடியோ எடுக்க முடியல, பாப்பா கொஞ்சம் அழுதுனால என்னால் வறுத்தது வச்சது நிறையா இதில் சேர்த்துருந்தோம், அதையும் எடுக்க முடியல என்னால். சரி வத்தல் எல்லாமே ரெடி பண்ணி அம்மா கொடுத்துட்டாங்க. அவங்க இப்போ ஊருக்கு வர கிளம்புறதுனால டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வத்தல்லாம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பார்த்துக்கோங்க. நம்ம போய் அரைக்க வேண்டியதான். அரைச்சாச்சு. அரைச்சிட்டு வத்தல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு பார்த்துக்கோங்க. பாக்ஸில் இந்த வந்துடுச்சு பார்த்திங்களா, மல்லி எப்படி வந்திருக்கு, கலர் எப்படி இருக்குது பார்த்திங்களா. இதாங்க ப்யூர் மல்லி. நம்ம வீட்டில் அரைச்சோம், அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ நாங்கள் டப்பாவை திறந்தோடனே அவ்வளோ வாசனையாக இருக்குது பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வத்தப்பொடி, வத்தல் தனியாக மல்லி தனியாக தான் அரைச்சி வச்சுருப்போம். இது ரெண்டு தான் நான் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் திறக்குமே கமகமான வாசனை எடுக்குது. வத்தப்பொடியும் மல்லிப்பொடியும் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் அது என்னது பாசிப்பயிறு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன், முளை கட்டலான்னு சொல்லி. நம்ம சத்து மாவு ரெடி பண்ணுறோம். நிறைய பேர் நம்மகிட்ட வாங்குகிறாங்க சத்து மாவும். அதுக்கு முளை கட்டி தான் நான் இந்த சத்து மாவு ரெடி பண்ணுவேன். சரின்னு சொல்லிட்டு சத்து மாவுக்கு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அது கொஞ்சம் சாப்பாட்டுக்கும் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு சாப்பிடுவோம், காஃபிக்கு வந்து முளை கட்டி வச்சு அவிச்சு சாப்பிடுவோம் எப்பவுமே. சரின்னு சொல்லிட்டு
ஒரு 2, 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊறிச்சு பார்த்துக்குங்க. பாசிப்பயிறு நல்லா தண்ணி நல்லா ஊறின பிறகு என்ன செஞ்சேன்னா, வெள்ளை துணியில் தண்ணியை வடிச்சிட்டு இதில் போட்டு நல்லா கெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா முளை கட்டிரும். எப்பயுமே முளை கட்டின பயிறு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அந்தளவுக்கு தெம்புங்க. சும்மாவா சொல்லியிருக்காங்க, தானியத்துலேயும் சரி பயிர் பச்சைலாம் சரி நல்லா உடம்புக்கு தெம்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம சிறுதானியங்கள்லாம் சேர்த்து அதே மாதிரி முளைக்கட்டியை தான் நம்ம சத்து மாவாக அரைச்சிட்ருக்கோம். அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டுக்கும் அதே மாதிரி தான் முளைக்கட்டிய பயிரெல்லாம் சரின்னு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணுவேன். அதான் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, முளைக்கட்டி வச்சு சாப்பிட்லான்னு ரெடி பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்குன்னா சும்மா தானே இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்புங்க. தொடர்ச்சியாக வேலை இருந்துகிட்டே இருக்கும். இதை எடுத்துன்னு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் தெரியுமா, அதை வேக போட்டு பாசிப்பயிறு வேக போட்டு தாளித்து அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். ஒன்று முளை கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, பாசிப்பயிறை வேக போட்டு வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்காக. இது நல்லா முளை கட்டி நம்ம தண்ணிலாம் வடிச்சிட்டு கட்டி வச்சுன்னா மறுநாளே முளை கட்டிடும். நான் ஏற்கனவே முளை கட்டி வச்சுருந்தேன், உங்களுக்கு காட்டுறேன். இது செகண்டு. ஃபஸ்ட்டே ஒன்று முளை கட்டி வச்சுருந்தேன், அதையும் காட்டுறேன் பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா, இது நம்ம இப்போ கட்டினது முளை கட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொன்று முளை கட்டி வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துங்க. இப்படி நம்ம இறுக்கி கட்டி வச்சிடணும். பாருங்கள், இது ஏற்கனவே கட்டி வச்சது. இந்த சத்து மாவு அரைக்கிறதுக்குள்ளது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் இதாக முளை கட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமாக காய போட்டு அரைக்கிறது. பார்த்தீங்கன்னா முளை கட்டி எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பயிரெல்லாம் வாங்கி நீங்கள் முளை கட்டி வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அந்தளவுக்கு தெம்புங்க. குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி முளை கட்டிய தானியங்களை கொடுங்க, அதான் ரொம்ப நல்லது. காட்டுறேன் பாருங்கள், எல்லா பயிருமே முளைச்சிருக்கோங்க. பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா நல்லா முளை கட்டி வந்துருச்சு. இதை என்ன செய்வேன் அப்படின்னா, பச்சையாகவே குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் பார்த்துங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம இதை வச்சு தான் நம்ம சத்து மாவுலாம் அரைப்போம். அதனால் அடிக்கடி இந்த முளை கட்டின பயிர் நாங்கள் யூஸ்வலாக சாப்பிட்டுட்டே இருக்கனால எங்களுக்கு ஒன்றும் தெரியல. சில பேர்த்துக்கு முளை கட்டினா பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியம். கன்சீவாக இருக்கிறவங்களாம் டெய்லி சாப்பிட்லாம். இல்லை உடம்புல தெம்பு இல்லை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி முளைக்கட்டின பயிர்கள்லாம் சாப்பிட்டான்னா உடம்புக்கு அவ்வளோ தெம்புங்க. பாருங்கள் எப்படி முளைச்சி வந்திருக்கு, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. அதை நம்ம கைட்டை எடுத்தாலே அது ஒரு அழகு. அந்த மாதிரி எடுத்து நம்ம பார்த்தாலே பார்த்துக்கோங்க, எல்லாமே முளைச்சிருந்துச்சு. இது நம்ம ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சது. இப்போ செகண்ட் ஒன்று தான் நம்ம கெட்டி வச்சுருக்குறோம். ஏன்னா எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி முளை கட்டி ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி முளை கட்டிய தானியங்கள் சாப்பிட்டாலே உடம்புக்கு அவ்வளோ தெம்புங்க. சரி, அது ரெடி பண்ணியாச்சு பார்த்துங்க. அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஹோட்டலுக்கு கூட்டு போகலாம். குழந்தைங்க எங்கள் பாப்பா என்ன சொன்னால், வெளியே கூட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால். எங்கள் அம்மா ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. சரி, பாப்பா எல்லாம் வெளியே கூட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஹோட்டலுக்கு கூட்டு போகலான்னு சொல்லிட்டு நைட்டுக்கு சரி நல்லா வேலை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவையும் பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் என்ன அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் அப்படி ஹோட்டலுக்கு வந்துட்டோம், நானும் என் வீட்டுக்காரு பாப்பா எல்லாருமே. எப்பயுமே சின்ன ஒழுங்காக சாப்பிடவே மாட்டா. அங்கே பாருங்களேன், பின்னாடி இருக்கிறவங்கள எட்டி பார்த்துட்ருப்பா. ரொம்ப சேட்டைக்காரி, இளையவா. அவங்க அப்பா நல்லா பார்த்துக்கிடுவாங்க. என்னைய விட அவங்க அப்பா தான் அந்த குழந்தைய நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. என்கிட்ட கூட அதிகமாக வரமாட்டாங்க. அவங்க அப்பாட்ட தான் உட்காந்து பாருங்களேன். அவள் பசிக்கு தான் அவங்க அப்பாட்ட கேட்குறது பாருங்களேன். உண்மையிலே அவங்க அப்பா பொறுமையாக அந்த டீல் பண்ணுவார். அது ரொம்ப பிடிக்குங்க பாருங்க. என் பக்கத்தில் யாருமே உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம அரட்டுவோமா, அதனால் வரமாட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட தான் உட்காந்து சாப்பிடுவாங்க 2 பேருமே. ஏன்னா இளையவெல்லாம் சரியான சேட்டை. சரி, ஃபுல் அண்ட் அந்த ஒன் டே ஃபுல்லுதும் எப்படி போச்சுன்னு சொல்லி பார்த்தீங்களா. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.
நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஹோட்டல்லையும் சாப்பிட்டாச்சு. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி